நம் சமூகத்தில் நிகழும் நிகழ்ச்சிகளை பற்றியும் நடவடிக்கைகளை பற்றியும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக வந்துவிட்டோம். We are excited to showcase the events that unite our community, many of which you may have been a part of and hold close to your heart. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கு பெற்றிருந்தால் மகிழ்ச்சி. அப்படி இல்லை என்றால் கவலை வேண்டாம். அனைத்து தகவல்களையும் உங்களுக்காக திரட்டி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். So what are we going to take a look at today, Suganti? தொழில் முனைப்பில் தடம் படித்த தாய்மார்களை ஊக்குவித்த நிகழ்வு. An event that brought a community story to life through the lens of a documentary. மாணவர்களுடைய திறமைகளை அரங்கேற்றிய மேடை நாடக தயாரிப்பு. It looks like we have an exciting lineup ahead, so let's dive straight into the episode. வணக்கம் வணக்கம் வணக்கம், இது தாளம் இந்தியன் பீட். கோலம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் நிகழும் நிச்சயம். வானம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். தலாங்குதோ 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 கிட கிட தக தக தரி கிடதோ. முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். மாலினி, சமீபத்தில் சமூக ஊடகங்களில் ஒரு சுவாரஸ்யமான பதிவை பார்த்தேன். அது ஒரு வேலையை பற்றியது. அந்த வேலையின் விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். That's intriguing. What's the job? குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். முழுநேர சமையல்காரர், துப்புரவு பணியாளர், பாதுகாப்பு காவலர் போன்ற பற்பல வேலைகள் அன்றாட கடமைகளில் அடங்கும். வாரத்தில் 7 நாட்களுக்கு 24 மணி நேரம் பணியில் இருக்க வேண்டும். விடுமுறை நாட்கள் இல்லை. பொது விடுமுறை நாட்களில் கூடுதல் ஊதியம் இல்லை. குறிப்பாக சம்பளமே இல்லை. That sounds impossible. Who would even apply for such a job? நீங்கள் சொல்வது உண்மைதான் மாலினி. ஆனால் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான பெண்கள் இந்த வேலையை ஒவ்வொரு நாளும் செய்து வருகின்றனர். அவர்கள் வேறு யாரும் இல்லை, நம்முடைய தாய்மார்கள்தான். You totally caught me off guard there, Suganti, but what you said is so true. We often do not realize how much our mothers do quietly and constantly. They hold everything together, not just in our households, but in the emotional fabric of our lives. Mothers really are the unspoken anchors of our families. வீட்டையும் தாண்டி இன்றைய உலகில் தாய்மார்கள் தலைவர்களாக, தொழில் முனைவர்களாக, படைப்பாளிகளாக பல புதிய பரிமாணங்களில் அடியெடுத்து வைக்கின்றனர். வீட்டிற்கு மட்டுமல்லாமல் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பங்களிப்பவர்களாகவும் ஒரு தாயாக இருப்பதன் அர்த்தத்தை மாற்றி அமைக்கின்றனர் இன்றைய பெண்கள். இந்த மாற்றத்தை நாம் ஆதரிப்பதும் ஊக்குவிப்பதும் மிகவும் முக்கியம். And it's heartening to see more initiatives and spaces that not only honor mothers but also empower them. Because when you invest in a woman, especially a mother, you're uplifting an entire family and by extension a whole community. And speaking of celebration and empowerment, in our first story for today, we take you to a recent event that brought both these elements together in a beautiful way. Let's take a look. தாய்மார்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்தும் வகையில் லீஷா எனப்படும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கத்தின் மகளிர் பிரிவு அண்மையில் அம்மாவும் நானும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது. தாயும் பிள்ளையும் ஜோடிகளாக கலந்து கொண்ட ஒரு சமையல் போட்டியாக திகழ்ந்தது இந்நிகழ்ச்சி. அம்மா அண்ட் மீனா, அம்மாவும் அவங்களோட குழந்தைகள் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சமைச்சு ஒரு கான்டெஸ்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை குடும்ப உறவுகளுக்கு பாண்டிங், ஒரு
இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பண்ணுறோம். சின்ன குழந்தைகள்லேருந்தே அம்மாவோட எப்படி சேர்ந்து அவங்க சமைக்கிறாங்க, கிச்சனில் வந்து அவங்க எப்படியெல்லாம் உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இது காமிக்கிறோம் இங்கே. அது ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஒரு கான்டெஸ்ட்டுக்கு போகிறதுனா அவங்க எவ்வளவுக்கு அதில் முயற்சி எடுக்கிறாங்க. அதனால மதர்ஸ் டேக்காக முன்னிட்டு இதை பண்ணுறோம். சமையல் போட்டி ஒரு பக்கம் இருக்க, இந்நிகழ்ச்சியில் மற்றுமொரு அம்சமும் இருந்தது. நாளுக்கு நாள் நவீனமயமாகி வரும் நமது சமூகத்தில் பெண்களுடைய பொறுப்புகளும் மாறியுள்ளன. இல்லத்தரசிகளாக மட்டுமல்லாமல் இன்று பெண்கள் வேலைக்கு செல்வதையும் தாண்டி தொழில் முனைப்பிலும் காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். வீட்டிலும் பொருளாதாரத்திலும் தங்களுக்கென ஒரு மதிப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். மகளிர் அதிகாரம் அளித்தலை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவர்களுக்கு ஒரு சிறு விற்பனை அங்காடி அமைக்கப்பட்டது. ஆடைகள், ஆபரணங்கள், கைவினைப் பொருட்கள், பல வகையான உணவுப் பொருட்கள் என பெண்களின் வணிக சிந்தனையை இந்நிகழ்ச்சி வெளிப்படுத்தியது. இங்கே வந்து நிறையா ஹோம் மேக்கர்ஸ், அவங்க வந்து ஹோம் ஆண்டர்ப்ரனர்ஸாகவும் இருக்கிறாங்க. ஒரு வீட்லேருந்து தொழில் செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சில டைம் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி செய்யணும்னு தெரியாது. மேபி அவங்களுக்கு ரீட்டைல் கடையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பூத் அமைச்சு ஒரு ஸ்டால் கொடுத்து அவங்களுக்கு வந்து நிறைய ஆட்களை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு விற்பனை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். எந்த ஒரு துறையிலும் வெற்றி பெறுவதற்கு திறன் மேம்பாடு மிகவும் முக்கியம். தொழில் முனைப்பும் இதற்கு விதிவிலக்கல்ல. புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கு இன்று ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. வளர்ந்து வரும் தொழில் முனைவர்களுக்கு நிறைய நிதி உதவி திட்டங்களை நமது அரசாங்கம் அமைத்துள்ளது. இத்திட்டங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி தருவதை இந்நிகழ்ச்சி ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. நம்ம அரசாங்கம் அவங்களுக்கு தகுந்த உதவிகளை கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமாங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான. சில பேருக்கு அது தெரியறதில்ல. ஸோ நாலேஜ், ஸோ அந்த நாலேஜை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, இவங்களை அப்ரோச் பண்ணுங்கள், இந்த உதவி கிடைக்கும், இந்த ஃபண்டிங் போங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வி ஷேர் த நாலேஜ். இந்த மாதிரி ஃபண்டிங் உதவிகள் இருக்கிற பட்சத்தில் ஒரு ஸ்கில் நம்ம கற்றுக் கொடுக்குறப்ப, இப்போ வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, எஸ்எம்இ ஃபண்டிங் இருக்குது, இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறப்ப அவங்க அதை ஹோம் பேஸாக செஞ்சு இன்கம் வர வைக்கலாம். வணிக உலகில் நுழைவதற்கு பல தடைகளை நமது இந்திய பெண்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். அவற்றை கடந்து செல்ல அவர்களுடைய குடும்பத்தினருடைய ஊக்கமும் ஆதரவும் இன்றியமையாதது. அதையும் தாண்டி சாதனை புரிய விரும்பும் பெண்களுக்கு மிகப்பெரிய உந்துதலே அவர்களின் குடும்பம் தங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைதான். பெண்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் போது தங்களுடைய உண்மையான திறனை வெளிப்படுத்த முடியும். இது அவர்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாகவும் திகழ வழிவகுக்கும். நம்ம முதல்ல பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம் என்னன்னு யோசிக்கிறத விட நம்ம பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு உள்ளே இறங்கி இந்த மாதிரி பண்ணினா உபயோகமாக இருக்கா, நம்மளுக்கு பிடிச்சிருக்கா அது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்து அது பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வளர்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெண்களுக்கு ஊக்குவிப்பு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்டேருந்து தான் அது வரணும். முதல்ல பெண்களுக்கு வேண்டியது தைரியம். அவங்க தைரியம் இருந்தால் எந்த சமுதாயத்திலையும் எந்த இடத்துலையும் அவங்க வந்து வெற்றி பெறலாம். ஸோ மற்றவங்க ஊக்குவிக்கணுங்கிற எதிர்பார்க்கிறத விட இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணி அவங்க தைரியமாக அவங்களுடைய திறமைகளையோ அவங்களுடைய அனுபவங்களையோ அவங்களுடைய ஸ்கில் செட்டில் அதை அவங்க வெளிக்கொணர்ந்து தைரியமாக அதை காமிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு வேலை செய்து வெளியிலே வேலை செய்து சம்பாதிச்சு குடும்பத்தை முன்னால் கொண்டு வரலாம். அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை. நான் செய்திருக்கிறேன். இப்போ என்னோட நம்பிக்கை நான் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். அம்மாவும் நானும் போன்ற நிகழ்வுகள் தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலான பிணைப்பை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் பெண்கள் தங்களுடைய முழு திறனை ஆராய்ந்து மேம்படுத்துவதற்கான அர்த்தமுள்ள தளங்களையும் உருவாக்குகின்றன. நம் சமூகத்தில் இடம்பெறும் இப்படிப்பட்ட பயனுள்ள முயற்சிகளுக்கு நாம் தொடர்ந்து கை கொடுப்போம். மாலினி, அடுத்து நாம் எந்த நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம்? We just witnessed an event that celebrated mothers and supported them in their journey of entrepreneurship. Up next, we head to an event that captured the journey and legacy of an entire community. அந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்வதற்கு முன் ஒரு சிறு இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். You're watching Thalam Indian Beat.
சிங்கப்பூரின் இந்திய சமூகம் பன்முகத்தன்மை கொண்டது. சிங்கை தமிழர்களையும் தாண்டி இங்கு பல சிறிய சமூகங்களும் வசிக்கின்றன. ஒவ்வொன்றிற்கும் அதன் சொந்த மொழி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியமும் உள்ளது. இவை சிறுபான்மை சமூகங்களாக இருந்தாலும் சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு இவற்றின் பங்களிப்பு பெரிது. What's truly remarkable is how these communities have managed to preserve their cultural identity while actively shaping the fabric of Singapore's national story. Their legacy is not only seen in institutions and infrastructure, but also felt in the values and traditions passed down through generations. அப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் இலங்கை தமிழ் சமூகம். அவர்களில் பலர் எழுத்தாளர்களாக, கல்வியாளர்களாக, அரசு ஊழியர்களாக பிரிட்டிஷ் ஆட்சியின் போது சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்து வந்தனர். கல்வித்துறையிலும் பொது சேவை துறையிலும் பணிபுரிந்து சிங்கப்பூரின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு அவர்கள் பங்களித்தனர். And their legacy is still very much alive today through institutions, neighborhoods, and even in the values passed down through generations. Their story is one of quiet strength, resilience, and unwavering commitment to both the heritage and progress of Singapore. இந்த கதைகளை நினைவு கூறுவதும் கௌரவிப்பதும் முக்கியம். அப்போதுதான் சிங்கப்பூரின் வரலாற்றை பற்றிய ஆழமான புரிதல் நமக்கு கிடைக்கும். Up next, we take a closer look at one such effort to preserve and document a significant chapter in the journey of the Ceylonese Tamil community in Singapore. Here's more. Some places are more than just landmarks. They are woven into the very identity of a community. That sentiment was at the heart of the recent launch of the documentary A Sacred Space in Singapore, which explores the rich and layered history of the Sri Senpaga Vinayagar Temple. Organized by the temple and the Singapore Ceylon Tamils Association, the event served as both a fundraiser for upcoming renovation works of the temple and a tribute to the legacy and contributions of the Ceylon Tamil community in Singapore. We started to have a documentary to document the history of the temple. So when you talk about the history of the temple, you start from the time when it was founded up to the land where it was used, who owned the land, and such things, because a lot of our younger generations do not have this knowledge. And it is good to document and put it in paper so that when people actually read or see the documentary, they are able to understand that this is more than just a temple. It has got a history behind it and the people behind it. Alongside the launch and the screening of the documentary was an exhibition honoring the pioneers of the Ceylon Tamil community in Singapore. They were the early trailblazers who arrived on our shores generations ago and left their mark across civil service, medicine, education, politics, and more. Their story isn't one of isolated success, but of collaboration as they stood shoulder to shoulder with other communities to lay the foundations of the diverse and united Singapore we know today. The exhibition, I felt that it was a legacy to be left behind. I felt that the younger generation needed to know the contributions of the older generations that came here, and the contributions was quite large and quite outstanding in all the different fields that you could think of. We joined with other communities to be a part of this, and we must continue in that way to be a part of this bigger development that has become what is Singapore today. The extensive effort poured into both the documentary and the exhibition has created more than just a one-time showcase. It has resulted in a valuable repository of knowledge. Through meticulous research, personal accounts, archival footage, and preserved documents, this body of work now stands as an important educational resource for generations to come. It not only acknowledges the legacy of those who came before us, but also lights a path forward, inspiring future contributions and a deeper appreciation for the community's enduring role in Singapore's evolving narrative. It's wonderful to see this piece of work because the impact is going to be long-term, and because there's such a lack of published material on the Ceylonese community, what has been done here will be used by future researchers, and it will give an opportunity for the community to get an appreciation of what their forefathers were like. It was such a pleasure to get to know them, their culture, what they brought, their lifestyle here, why is it important, religious studies, Bharatanatyam, keeping it alive, poetry, Villupattu, all these things, keeping the culture going on. They're contributing so much. And for me to stand there and I was like, how much have I contributed? It was the question that raised for myself,
Ultimately, the true impact of such efforts lies in their ability to reach and resonate with the next generation. For the youth in attendance, the event proved to be an eye-opener, offering them a glimpse into the perseverance, vision, and achievements of those who came before. It served not just as a history lesson, but as a source of motivation, reminding them that they too are capable of shaping the future with the same spirit of excellence and service that defined their forefathers. I was learning about the ladies' youth wing as like the ladies' union, the Lotus Club, which is something that was very interesting to me. I met people whose relatives were featured on the posters, and they were sharing behind the scenes like stories about how there was the Modagam ladies that created Modagam for Chaturthi event, and that's what's the most heartwarming for me. I think it's more inspiring for me to join the community more. I haven't been very involved, but I think after this I would like to join more events. True legacy is built when we bring value to those around us and serve a cause greater than ourselves. The stories shared through the documentary and exhibition are powerful reminders that it was this spirit of contribution and unity that helped shape Singapore into the nation it is today. And as these lessons are passed down, they lay the foundation for a future driven by purpose, anchored in service, and enriched by heritage. All right, Suganthi, what is up next on our program? அடுத்து பலதுறை தொழிற்கல்லூரி மாணவர்களின் கலைப்படைப்பு, ஒரு சுவாரஸ்யமான மேடை நாடக தயாரிப்பு. Which polytechnic is it and what is the play about? தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். You know, Suganthi, in today's world, educational institutions are not just about academic excellence. They have become incubators of creativity and platforms where young minds are encouraged to express, reflect, and respond to the world around them. சரியாக சொன்னீர்கள் மாலினி. இன்றைய கல்விச் சூழலில் புத்தாக்க சிந்தனைக்கும் தலைமைத்துவ பண்புகளுக்கும் அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றன. ஆனால் இத்தகைய பண்புகளை புத்தகங்கள் மூலம் கற்றுக்கொள்ள முடியாது. அனுபவங்களின் வாயிலாக மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். That's why educational institutions today place a strong emphasis on experiential learning, integrating it into the student syllabus in meaningful ways. In fact, co-curricular activities are now recognized as vital components of a student's development and are even factored into their final academic scores. அந்த வரிசையில் கலைகள் ஒரு மாணவரின் கற்றலில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றன. கலை நிகழ்ச்சிகளும் விழாக்களும் மாணவர் வாழ்வில் ஒரு இன்றியமையாத பகுதியாகவும் மாறிவிட்டன. And now we are about to witness one such artistic showcase thoughtfully put together by a group of Tamil Polytechnic students. Let's take a look. ரிபப்ளிக் பலதுறை தொழிற்கல்லூரியின் இந்திய கலாச்சார குழு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்பாடு செய்து வருகின்ற கலை நிகழ்ச்சிதான் நக்ஷத்ரா. மாணவர் சமூகத்தில் நல்ல அங்கீகாரம் பெற்ற இந்நிகழ்ச்சி இவ்வாண்டு உயில் என்ற தலைப்பில் மேடைக்கு திரும்பியது. கலை மற்றும் கலாச்சாரத்தில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான முதல் படியை வழங்குவதே இத்தயாரிப்பின் முக்கிய நோக்கம். ஸோ நக்ஷத்ரா வந்து RPICG வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு வராங்க. நம்மளோட அலாம்னைஸ் எல்லாருமே இந்த வருஷம் வந்து இட்ஸ் த 11th எடிஷன் அண்ட் இட்ஸ் கால்ட் உயில். இந்த தயாரிப்பால் நிறைய மாணவர்கள் RPICG மாணவர்கள் வந்து புது புது திறமைகளை வளர்த்து கொண்டு இருக்காங்க. அண்ட் அந்த திறமைகள்லாம் வந்து மக்களுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் காமிக்கிறதுக்காக இந்த ஒரு நாடகம் வந்து ஒரு தளமாக இருக்குது. முந்தைய தயாரிப்புகள் மற்ற கதைகளின் தழுவலாக அமைந்தவை. உயில் மாணவர்களின் சொந்த முயற்சியில் உருவான ஒரு மூலக்கதை. தங்களுடைய பள்ளியில் அண்மையில் கதை எழுதும் பயிலரங்கு நடந்தது. அதில் கலந்து கொண்டதன் விளைவாக ஒரு புதிய கதையையும் அதோடு சார்ந்த வசனங்களையும் மாணவர்கள் இந்த நாடகத்திற்காக பிரத்யேகமாக உருவாக்கினர். நம்ம சூஸ் பண்ணலாம். ஒன்று நக்ஷத்ராக்கு நம்ம சொந்த கதை எழுதலாம், இல்லை ஏற்கனவே எழுதப்பட்ட கதையை டிரான்ஸ்லேட் பண்ணி இல்லை தமிழ் கதையை வச்சு ஒரு பிளேயை நடத்தலாம். ஆனால் இந்த தடவை நான் போன நக்ஷத்ராக்கே நடித்ததால் ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்லேட்டர் பிளேயில் இந்த தடவை ட்ரை பண்ணலாமே எழுதுறதுக்கு. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப்ஸ்க்கு போயிருக்கோம். இதெல்லாம் இந்த ஸ்ட்ரெங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு அடிப்படையாக வச்சு தான் எழுதலான்னு முடிவு செஞ்சோம். ஸோ அதில் கற்றுக்கிட்டதை வச்சு எழுதி அப்புறம் இந்த ஸ்டேஜ் பிளே நடத்தியிருக்கோம். அரங்க வடிவமைப்பு முதல் நடன அமைப்பு வரை இத்தயாரிப்பின் அனைத்து அம்சங்களும் மாணவர்களால் முழுமையாக நிர்வகிக்கப்பட்டன.
தங்களது எதிர்காலத்திற்கு பெரிதும் உதவக்கூடிய பல தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. நம்ம பாலி முடிச்சுட்டு போகும்போது நம்ம வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை இந்த மீடியா துறையாக இருக்கட்டும், இல்லை நாடகத்துறை சம்மந்தப்பட்ட போகிறப்போ இது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஓகே, நம்ம தான் பண்ண போகிறோம், நம்ம நடிக்கிறப்போ எப்படி நடிக்கணும், ஓகே இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்குது. இப்போ நம்ம சின்ன வயசில் நிறையா ட்ராமா இதிலலாம் நடிச்சிருப்போம். ஆனால் அதிலெல்லாம் நம்ம டீச்சர்ஸ், நம்மளோட கைடன்ஸ், அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸே நமக்கு பாதி இது முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது நம்மளே பண்ணுறவங்கப்போ எனக்கு நிறையா புதுமையாக கற்றுக்க விஷயம் கிடச்சிச்சு. ரிபப்ளிக் பலதுறை தொழிற்கல்லூரியின் முன்னாள் மாணவர்களும் இத்தயாரிப்பில் பங்கு பெற்றது குறிப்பிடத்தக்கது. கலை ரீதியிலும் தொழில்நுட்ப ரீதியிலும் அவர்கள் தங்களது ஆதரவை வழங்கினர். இப்பள்ளியின் இந்திய கலாச்சார குழு உறுப்பினர்களை தங்களது அன்பிற்குரியவர்களாக பார்ப்பதாகவும் பட்டம் பெற்ற பள்ளிக்கு மீண்டும் பங்களித்ததில் பெருமை கொண்டதாகவும் தெரிவித்தனர் முன்னாள் மாணவர்கள். நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பமாக சேர்ந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் மேலே பாசம் நிறையாவே இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரோட பலத்தையும் பலவீனத்தையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அண்ட் புதுசாக நாங்கள் நிறையா விஷயம் கற்றுட்ருக்கோம். அந்த கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட we have the very close neat relationship. அவங்க தான் சொன்னாங்க வாங்க அலுவலா வாங்க ஹெல்ப் பண்ணலான்னு. எனக்கு பொறுத்த வரைக்கும் லைக் ஃபார் நக்ஷத்ரா நான் to be honest like எல்லா alumni கிட்டயும் இருக்குது. லைக் நாங்கள் sort of like give back to the platform that gave us the opportunity. இளையர்களிடையே கலாச்சார அடையாளம், படைப்பாற்றல் மற்றும் தலைமைத்துவத்தை வளர்ப்பதில் கல்வி நிறுவனங்கள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன. மாணவர்களுடைய கற்றல் பயணத்தில் பாடங்களும் தேர்வுகளும் மட்டுமல்ல, இதுபோன்ற கலைப்படைப்புகளும் ஒரு முக்கிய மைல்கல். சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். வாழ்வில் உயர்வை அடைவதற்கு நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கையை நீங்கள் உங்கள் மேல் வைத்திருப்பது அத்தியாவசியம். Continue to move forward against the odds with confidence and perseverance. Victory will reach you sooner than you expect. அந்த சிந்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாம் வந்துவிட்டோம். If you are organizing any community event and would like for it to be featured on our program, do write into us at indianbeat@mediacorp.com.sg. On that note, signing off, this is Suganthi, Malini. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் Indian Beat. Bye. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்